Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல மேகி முட்டையை வச்சு நல்ல ஒரு டேஸ்டியான சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, டின்னர் ரெசிபி. அப்புறம் பாத்தீங்கன்னா இது ஸ்நாக்காவும் நம்ம ஈவினிங் டைம்ல குட்டீஸ்க்கெல்லாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஸ்கூல்ல இருந்து செஞ்சு கொடுக்கலாம். வாங்க மேகி முட்டையை வச்சு இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பத்த வச்சிட்டு ஸ்டவ் மேல ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் நல்லா சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமா சேர்க்க வேணாம், சும்மா லைட்டா நம்ம கடுகு சேர்த்துக்கிட்டா போதும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன். இப்போ இது ரெண்டையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போவே நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், மேகி மசாலும் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போது 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்க்குறோம் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணும். இருக்கிற வெங்காயத்துக்கும் கொஞ்சம் காரம் இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் மிளகாய்த்தூள் நான் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மேகி மசாலே உப்பெல்லாம் இருக்கும். இப்போ நம்ம சேர்க்குற முட்டைக்கு வெங்காயத்துக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் வதக்கிக்கிறேன். மசாலாம் சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். நான் இப்போ இந்த 3 முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேன். நீங்கள் 4 முட்டை வேணா கூட சேர்த்துக்கோங்க. ஒரு மேகிக்கு 2 முட்டைன்னு கணக்கு கூட வச்சுக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா முட்டை வெந்து வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை நல்லா வெந்து இந்த மாதிரி பொடி மாஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ இதே கடாயில் ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் நம்ம முட்டை எடுத்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பேக்கெட் மேகிக்கு நான் 200 மில்லி தண்ணி வைக்கிறேன். இப்போ 2 பேக்கெட் மேகி யூஸ் பண்ண போகிறதுனால 400 மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா 12 ரூபாய் மேகி பேக்கெட் நான் 2 வாங்கிட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த மேகியை சேர்த்துடுறேன். மேகி கொஞ்சம் தண்ணியில் இந்த மாதிரி லைட்டாக வெந்து கொஞ்சம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட மேகி மசால் சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு பேக்கெட்லேயும் ஒரு மேகி மசால் பேக்கெட் வச்சுருப்பாங்க, அதை சேர்த்துக்கிறேன். இப்போ நான் 2 மசால் பேக்கெட் சேர்த்துடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வெந்து மேகி கொஞ்சம் நல்லா சேர்த்துருக்கிற தண்ணியெல்லாம் வெந்து ட்ரை ஆகிட்டு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்துருந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. மேகி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. கொஞ்சம் லைட்டாக தான் தண்ணியாக இருக்கணும். இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த முட்டையை சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் மேகியோட. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். முட்டையோட நல்லா மேகி மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் இல்லை ஈவினிங் குட்டீஸ்க்கு பசிக்கிற மாதிரி இருந்தால் ஸ்கூல்லேருந்து வந்ததுமே இந்த மாதிரி நீங்கள் முட்டை போட்டு மேகி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிடவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். வெறும் மேகி மட்டுமே நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுக்கறதுக்கு பதிலாக கொஞ்சம் முட்டையும் இது மாதிரி போட்டு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வீட்டில் இந்த மாதிரி எக் மேகி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.